தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் அவசர கடிதம். மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவு கட்டுப்பாடுகளை மாற்றியமைக்கவும் கோரிக்கை. சென்னை அம்பத்தூர் பெட்ரோல் பங்கில் கேஸ் நிரப்ப வரிசை கட்டி நின்ற ஆட்டோக்கள். கேஸ் தட்டுப்பாட்டால் ஆட்டோக்களை இயக்க முடியவில்லை என ஓட்டுநர்கள் கவலை. சென்னை மாதவரம் எல்பிஜி கேஸ் மையத்தில் காலி சிலிண்டருடன் குவிந்த பொதுமக்கள். என்ன விலையானாலும் வாங்கும் முடிவில் வரிசை கட்டி நின்றதால் பரபரப்பு. கொடைக்கானல் அருகே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள், உணவு விடுதிகள் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பரிதவிப்பு. மீண்டும் விறகடுப்பில் சமைக்கும் நிலை உருவானதால் விறகுகளை வாங்குவதற்கு மக்கள் மும்முரம். நாகையில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடல். வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் தவிப்பு. தமிழகத்தில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனை. தமிழ்நாடு ஹோட்டல் சங்கங்களின் பிரதிநிதிகள், கேஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், கேட்டரிங் உரிமையாளர்கள் பங்கேற்பு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கேண்டீனில் சாப்பாடு காலி. வெரைட்டி ரைஸ், டிஃபன் உள்ளிட்டவையும் வெகு விரைவிலேயே தீர்ந்துவிட்டதால் வழக்கறிஞர்கள், காவல்துறையினர் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் சிலிண்டர் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களிடையே தகராறு. சிலிண்டர் வாங்குவதில் வரிசையை மீறி முந்தி சென்றவரை தூக்கி போட்டு மிதித்த சக வாடிக்கையாளர்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். மார்ச் 17ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. சம்மன் கொடுத்துருக்காங்க, நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். டெல்லி தான் 17ஆம் தேதி டெல்லி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருகிறாரா விஜய்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சூசக பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் இடம்பெறுவார்னு சொல்றாங்க, வருவாரா? அதுக்கான பேச்சுவார்த்தை போகுதுங்களா? எந்த ஒரு கூட்டணியும் பலப்படுவது சிறப்பாக இருக்கும். ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருகிறாரா என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், கூட்டணிக்குள் எல்லோரும் வருவார்கள் என சூசகமாக பதிலளித்து சென்ற எல் முருகன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா தவேக தலைவர் விஜய்? செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பியூஷ் கோயல். This is a fight to remove the stained DMK government, the government led by the corrupt Stalin family. This is a fight to remove DMK government.
இந்த வார இறுதியில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். VP கிராம்ஜி எனும் புதிய சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்கும் மத்திய அரசு எந்த விதிமுறையையும் வகுக்கவில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. புதிய சட்டத்தை மத்திய அரசு உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கூட சொல்ல பழனிசாமிக்கு துணிவில்லை எனவும் காட்டம். பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த வழக்கு. வழக்கில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் உரிய முடிவுகளை எடுக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். பாமக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என ராமதாஸ் தரப்பு போர்க்கொடி. விரைவில் வழக்கு தொடர உள்ளதாகவும் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் உறுதி. கையெழுத்தை அவரே போட்டுக்கொண்டு அவர்தான் தலைவர் என்று சொன்னால் தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவைகளை நாங்கள் சட்டப்படி நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து அவர் ராஜ்யசபா உறுப்பினராக பதவி ஏற்கப் போவது செல்லாது என்பதை உத்தரவு பெறுவோம். சுகாதார ஆய்வாளர் நியமனம் தொடர்பான வழக்கு. 47 பணியிடங்கள் தவிர மற்ற பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹிந்தி மொழி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மே 17 இயக்கத்தை சேர்ந்த நபர் ரயிலில் அடிபட்டு படுகாயம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரல் வெளியீடு. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் விவசாயிகள் சாலை மறியல். வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்து புக்கெட் சென்ற ஏர் இந்திய விமானம் தரையிறங்கிய போது திடீர் விபத்து. 131 பயணிகளுடன் சென்ற விமானத்தின் டயர் வெடித்து சிதறியதில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பியதாக தகவல். கேரளாவில் 2 அம்ரித் பாரத் ரயில் உட்பட 5 ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பல ஆயிரம் கோடி மதிப்பில் கிராமப்புற மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைத்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கப்படுவதே இல்லை. அடிப்படை கேள்விகளை எழுப்பும் போது பல முறை தடுக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மானத்தில் ராகுல் காந்தி பேச்சு. Multiple times I have been stopped from speaking. Just a few days ago, in a debate for the first time in Indian history, पहली बार हमारे इतिहास में लीडर ऑफ ऑपोजिशन को नहीं बोलने दिया. Okay. नहीं सर, मैं खत्म नहीं किया. Please. मैं खत्म नहीं किया सर. We will speak after the debate. आप रोक रहे मुझे. मैंने खत्म नहीं किया. நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். பிரியங்கா காந்தி, மாணிக்கம் தாக்கூர், விஜய் வசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு.
இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை சந்தித்து ஈரான் மீதான போருக்கு ஆதரவு அளித்தது மிகப்பெரிய தவறு என கெஜ்ரிவால் விமர்சனம். ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு. பாகுபாடான சட்டங்களுக்கு பொது சிவில் சட்டமே மிக சிறந்த மற்றும் பயனுள்ள தீர்வாகும். கொள்கை ரீதியாக அரசு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே சிறந்தது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. பனிரண்டு ஆண்டுகளாக கோமாவில் இருந்த இளைஞரை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்த ஹரிஷ் ராணா என்பவர் கோமாவில் இருந்து குணமாகாத நிலையில் நீதிபதிகள் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக மேல்முறையீட்டு ஆணையம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தீர்ப்பை வரவேற்ற மம்தா பானர்ஜி 5 நாட்களாக நடத்தி வந்த தர்ணாவை கைவிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா ஊரி நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. ராட்சத கற்கள் சரிந்து சாலையை ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1342 புள்ளிகளும், நிப்டி 395 புள்ளிகளும் வீழ்ச்சி. இந்திய பங்குச்சந்தையில் இருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறி வருவதாக தகவல்.